பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கருணா உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கரை கடந்த 26ஆம் தேதி மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. கோரிமேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் 11 பேருடன் திட்டம் தீட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வ கணபதி, சண்முகம் மகன் பாலாஜி உட்பட 8 பேரை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட 4 பேரை கடலூரில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் இரவு கடலூர் சென்று கருணா, அவரது கூட்டாளிகள் சஞ்சய், அகிலன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் குழந்தை திருமணம் நடந்தால் புகார் அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தை திருமணம் நடத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆனால் அக்ஷய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக அளவில் குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய கவனத்திற்கு வந்துள்ளது. ஆகவே குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணம் ஒப்பந்தம் செய்வது தவறு. மேலும் குழந்தை திருமணத்தை நடத்துவது, திருமணத்திற்கு தூண்டுவது, பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வ சட்ட விரோதமான நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபட்டாலோ திருமணத்தில் பங்கேற்றாலோ அது சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு ஈடுபடுவோருக்கு குழந்தை திருமண சட்டப்படி 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். புதுச்சேரியில் குழந்தை திருமணம் நடைபெற்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை, தொடர் வெடிகுண்டு மிரட்டல் என சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாக ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஜான்குமார் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ஜான்குமார், புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்திய நிலையில், புதுச்சேரியில் சமீப காலமாக முதலமைச்சர் இல்லம், ஆளுநர் மாளிகைக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கொலை, வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்களால் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும், பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்டதற்கு மறுநாளே மர்ம நபர்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதனால் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை புதுச்சேரியில் உள்ளதாகவும், இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் குற்றவாளிகள் பயம் இல்லாத நிலை உள்ளதாகவும், கடுமையான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது தமிழகத்தை போன்று என்கவுண்டர் போன்ற கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலராகவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள ஜான்குமார் சட்ட ஒழுங்கு சரியில்லை என தெரிவித்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு இளநிலை, மேல்நிலை எழுத்தர்கள் 300 பேரை மே மாதத்தில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் அருகில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசுகையில், மக்களுக்கு புதிய வரி எதுவும் விதிக்காமலேயே திட்டங்களை செயல்படுத்துகின்றோம். ஆனால் எதிர்க்கட்சியினர், குறிப்பாக முன்னாள் முதல்வர் திட்டங்களை அறிவிக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படவில்லை என கூறுகிறார். அவர் பொறாமையால் கூறுகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நிறைய பேசுவார், ஆனால் அவரது ஆட்சி காலத்தில் என்ன செய்தார் என்றால் ஒன்றும் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. மே மாதத்தில் 300 கீழ்நிலை, மேல்நிலை எழுத்தர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் ஓரிரு நாட்களில் வழங்கப்பட உள்ளது. மத்திய அரசு, மாநில அரசு நிதி வழங்கி உதவி வருகிறது என்றார். விழாவில் 5,73 லட்சம் ரூபாயில் 8,123 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளும், 4,12 லட்சம் ரூபாயில் 1,22,236 பேருக்கு போர்வை மற்றும் காலணிகளும் வழங்கப்பட்டுள்ளன.
முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேக விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையான முறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி தன பூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, நவகிரக பூஜை, ஹோமம் உட்பட 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் ராஜகோபுரம், விநாயகர் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில், ஐயனார் கோவில், காளி கோவில் உள்ளிட்ட கோவில் விமானங்களுக்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞானிய பாலிய சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு பாட்டு கச்சேரியும் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்கனூர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் பணிகளை மேற்கொள்ள காலாப்பட்டு தொகுதியில் புதிய வீட்டில் அர்ச்சனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் இன்று குடியேறியுள்ளது தொகுதி மக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கிடையே எழுச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவனரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனருமான செந்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணி காரணமாக காலாப்பட்டு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கடந்த 4 ஆண்டுகளாக காலாப்பட்டு தொகுதியில் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு 2026 நடக்கவுள்ள நிலையில் தேர்தலை முன்னிட்டு தொகுதி மக்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மக்கள் பணியை தீவிரப்படுத்தவும் காலாப்பட்டு தொகுதியில் குடியேற முடிவு செய்தார். அதன்படி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் புதியதாக வீடு கட்டி இன்று குடும்பத்துடன் குடியேறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் காலாப்பட்டு தொகுதி மக்களின் பேராதரவு பெற்றவருமான செந்தில் காலாப்பட்டு தொகுதியில் குடியேறி உள்ளது தொகுதி மக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கிடையே எழுச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் MP செல்வ கணபதி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கும் விழா இன்று கடற்கரை சாலையில் உள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி, துறை இயக்குனர் ராகினி முன்னிலையில் புதுவையைச் சேர்ந்த 16 சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், சலவையாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆளுநர் மாளிகையால் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா தடுக்கப்பட்டுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு உட்பட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் திணறி வரும் நிலையில் உடனடியாக மத்திய அரசின் உதவியை நாட வேண்டும் என்றார். புதிய பேருந்து நிலையம் நேற்று திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பின் ஆளுநர் மாளிகையால் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டிருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் முதலமைச்சரையும் அவமதிக்கும் செயல் என கடுமையாக சாடினார். அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்த நிலையில் திறப்பு விழாவை தள்ளி வைத்தது ஏன் என ஆளுநர் மாளிகை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்திய அன்பழகன், 1-2 தினங்களில் புதிய பேருந்து நிலையத்தை திறக்காவிட்டால் பேருந்துகளுடன் சென்று அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் பெண்களுக்கு அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஓட்டுநர் மற்றும் பழகுனர் பயிற்சி முகாம் நடக்கிறது. அரசு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள வட்டார போக்குவரத்து அதிகாரி பிரபாகர ராவ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையில் கடந்த 11/12/2021 முதல் பெண்களுக்கு சிறப்பு பழகுனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது.
முகாமில் இதுவரை பெண்களுக்கு 3156 பழகுனர் உரிமம் மற்றும் 2131 ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் முதல் மூன்றாம் சனிக்கிழமைகளில் இந்த சிறப்பு முகாம் பெண்களுக்காக நடத்தப்படுகிறது. காரைக்காலில் இதுவரை நடந்த சிறப்பு முகாம் மூலம் 795 பழகுனர் மற்றும் 684 ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முகாமை பயன்படுத்தி அனைத்து தரப்பு பெண்களும் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வஉசி பூங்கா முதல் பெருமாள் கோவில் வீதி வரை புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டத்தில் புதிய 2 மின் மாற்றிகளின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரங்கவிலாஸ் தோட்டத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட 2 மின் மாற்றிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி தொடங்கி வைத்தார். இதன் மூலம் திருவள்ளுவர் நகர், ரங்கவிலாஸ் தோட்டம், ராமகிருஷ்ணா நகர் பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நீண்ட இழுபறிக்கு பின் நேற்று நடைபெற இருந்த புதுச்சேரி பஸ் நிலையம் நிர்வாக சிக்கல் காரணமாக மீண்டும் தள்ளி போகிறது. புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா தொடர்பாக கடந்த 25ஆம் தேதி உள்ளாட்சித்துறை சார்பில் கவர்னருக்கு கோப்பு அனுப்பப்பட்டது. நேற்று முன்தினம் இயக்குநர் தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடந்தது. நேற்று திறப்பு விழாவிற்காக பேருந்து நிலையத்தில் பந்தல் அமைத்து வாழை மரங்கள் கட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு 7:30 மணியளவில் பேருந்து நிலைய திறப்பு விழா கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார். அதனால் மக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்த பஸ் நிலையம் திறப்பு விழா மீண்டும் தள்ளி போகிறது. முதல்வரும் கவர்னருக்கும் இடையே நீர் பூத்த நெருப்பாக இருந்த கருத்து வேறுபாடு பஸ் நிலையம் திறப்பு விழா ஒத்திவைப்பு மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா பிறந்த நாள் விழா. இந்திரா நகர் தொகுதி திமுக சார்பில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான எம்எல்ஏ சிவா பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பழைய துறைமுகம் சீகல்ஸ் அருகில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு பொன்னாடைகளை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பிரபு, கோதண்டம், சுப்பிரமணியன், செல்லத்துறை, தேவநாதன், ஜெகதீஷ், பூபாலன், ராதாகிருஷ்ணன், பாலு, பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் விருது மற்றும் சான்றிதழ் வழங்க இருப்பதால் முன்மொழிவுகளை பரிந்துரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழும இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அதையொட்டி புதுச்சேரியில் சுற்றுச்சூழலை பேணுவதிலும் இது தொடர்பான பணிகளிலும் குறிப்பிட்ட அளவு பணியாற்றிய பொதுமக்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் ஆகிய ஒன்றிற்கு சுற்றுச்சூழல் விருது 50,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் 2024 வரை சுற்றுச்சூழல் பற்றி சிறப்பாக பணியாற்றிய பொதுமக்கள், நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் ஆகியவற்றில் இருந்து தகுதியான ஒன்றினை தேர்வு செய்து முன்மொழிவுகளை பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. அதற்கான தகுதிகள் பற்றி குறிப்புரை மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவற்றை இத்துறை அலுவலகம் மற்றும் காரைக்கால் மண்டல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து காரணிகள் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. நாடு முழுவதும் 43 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹீமோபிலியா சங்கத்தின் தலைவி டாக்டர் நளினி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பல் மருத்துவத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ், ஏமி சிண்ட்ரெல்லா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளையின் அலுவலக உதவியாளர் அவினாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுக அமைப்பாளர் எம்எல்ஏ சிவா பிறந்தநாள் விழாவை ஒட்டி கரியமாணிக்கத்தில் திமுகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுவை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எம்எல்ஏ சிவா பிறந்தநாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கத்தில் திமுக துணை செயலாளர் மோகன்குமார் தலைமையில் திமுக கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இவ்விழாவில் அவைத்தலைவர் பூபதி, தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில ஆதிதிராவிட துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு, சின்ன கரையாம்புத்தூர் கழக முன்னோடி ஞானசேகரன், கிளை கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி, புதுவை சந்திரன், பத்மநாபன், தயாநிதி, அண்ணா உட்பட பொதுமக்கள் உடனிருந்தனர்.